வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழை இடத்துல தான் இருக்கிறோம். அவர் வந்து காட்சிக்குள்ளே வந்து ஓட்ட பொண்ணு உள்ளே போயிட்டாரு. நம்ம உள்ள போயிட்டு சாவடி வாங்கிட்டு வரோம். இவனுக்கு பார்த்துட்டு ஒரு பெரிய மாடாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லைக் பண்ணி. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதான் நம்ம அந்த வீடியோ சொன்ன ஒரு யூடியூபர் கிங்காம் 360 நம்மளோட பெரிய எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேமில் வந்து நம்ம அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம பண்ண போகிறது வந்து கழுத்தில் மசாஜ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி லூட் அடிக்கிறது நிறைய பேர் வந்துருக்காங்க. லூட் எடுக்கிறது நிறைய பேர் கட்டிக்கிட்டு லூட் எடுக்கிறதுக்கு தான் பார்த்துருந்தாங்க நிறைய பேர். அதில் முக்கியமானவர் டார்க் ஈவில் லூட் எடுத்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இப்போ பேர் வந்து வெறி பேசுகிறார். நீங்களே பாருங்க அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை விட்டு என்ன வந்து சொரிஞ்சாரு. இப்ப அவரு அப்பயே புரிஞ்சுக்கணும் வாடன் என்ன மாதிரி சொரியல்னு. அதுவும் நம்ம வந்து போன ப்ரோ. நான் நேற்றுலாம் வந்து எப்படி போயிட்டு இருந்தேன்னா டெலிபோர்ட் மூலம் வந்து நேற்றுலாம் நான் போயிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து இவரை கூண்டு போனதுனால இப்போ வந்து நம்ம உங்களுடைய சிம்பிளை பார்த்து நாங்கள் வந்து வரக்கூடிய இது ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோவா மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ண தெரியாது காய்ஸ். நான் ஏதாவது தப்பாக ப்ளே பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு எப்படியும் ஒரு 10 வியூஸ் வந்தாலே அதிசயம் தான். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேக் ஐடி வச்சு கமெண்ட் பண்ண முடியல ப்ரோ, என்னால் சொல்ல முடியும். ப்ரோ என்ன தேவைப்படுது ப்ரோ? புதுசாக வந்தீங்க சோறு மட்டும் எடுத்துட்டா சோறு ப்ரோ. ஆடை படக்குன்னு போட்டால் ஆடையை செத்துட்டு போகுது. காப்பரா இது ஒண்ணா இருக்குது. கொஞ்சம் ஒரு உடம்புக்கு ஒரு செஸ்ட், அப்புறம் ஒரு இது ஒண்ணு. இதோ நான் என் கையில ஒரு 4-5 பொருள் வைக்கிற மாதிரி ப்ரோ. அது என்ன யூஸ் ஆனான்னு யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுன்னா உங்களோட லூட்டை வந்து பயப்படாம செஸ்ட்ல வைங்க. பதங்க வைக்கிறது தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து மொத்தமா இந்த கேம்ல வந்து வாடன் கூட 1v1 போட்டுங்கிறேன். எங்க ஒருத்தர் வாடன் அடிக்கத்தான் என்னோட குறிக்கோள்னு ஒருத்தர், அது யாருன்னு தெரியல, எங்க போயிறாருன்னு தெரியல ப்ரோ. அம்பு வச்சு அப்புறம் நான் ஒரு 4 ஃபுல்லா ஓட்டணும் ப்ரோ. இருக்கு ப்ரோ, செஸ்ட்ல இருக்கு பாருங்க. நானும் வாடன் அடிச்சிட்டோம் வச்சேன் யார். நானும் ஒரு அட்டாக் பண்ணலாமா வாடன். சரி गाइस, பேச முடியல கொஞ்சம், அதனால கம்முனு பொருள் நம்ம கையில தான் இருக்கும். சரி ப்ரோ, நாம தான் தேடி போனோம் ப்ரோ. நம்ம தான் நேற்று நான் கூட தேடிக்கிட்டும் போல. நானு டெலிபோர்ட் மூலம் போவேன், அப்படியே டெலிபோர்ட் ஆகாம மாடி போய் சாவும் ப்ரோ. வாடன் எப்படி ப்ரோ அடிக்குது? ட்ரிக் சொல்லுங்க ப்ரோ. யாராவது வாடன்லாம் அடிக்காது ப்ரோ. 10 நிமிஷத்துல தானே அடிச்சு லூட் மட்டும் எடுக்கணும் ப்ரோ. வாடன் அடிக்கணும் ப்ரோ. வாடன் அடிக்கிறது தான் கண்டென்ட்டே. அவன் 9 ரெஸ்பெக்ட் இருக்கு ப்ரோ. நீ தான் ஸ்வாட் வச்சிருக்கீங்க ப்ரோ. உடன் ஸ்வாடா நான் வந்து 1000 ஸ்டார்ட்ஸ் இருக்கிறேன் ரொம்ப நேரமா. அவனை அடிச்சிடலாமா? அடிக்க முடியுமா? முடியாது, அது எல்லாரும் தெரியும் ப்ரோ. நான் லாவா நான் லாவா ஏத்தம் இவன் மேல ஊத்த போறேன் ப்ரோ. எங்க ப்ரோ இருக்குற ப்ரோ? லாவா ஏத்தம் இவன் மேல ஊத்திடுறோமா ப்ரோ? லாவா ஏத்தம் பின்னாடி உங்க பின்னாடி திரும்பி பாருங்க. பாத்துட்டு ப்ரோ, பாத்துட்டு அப்படியே நிமிஷம் போய் நான் மேல வரப்போறேன். போங்க கருப்படுது மாட்டிக்கிறேன். பழம் நோண்டி நட உள்ள போயிடலாம் மாடே நேரா. கீழே தான் இருக்கா ப்ரோ? ப்ரோ வாடன் அடிச்சா ப்ரோ கிடைக்கும். அவசியம் இல்ல ப்ரோ. நான் வந்து அழகா ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அங்கிட்டு இங்கிட்டு முடிச்சீங்கன்னா வந்துடலாம்.
ஆளை தட்டுங்க ப்ரோ. ஏரியா வாடகை ப்ரோ இரு ப்ரோ அவன் கொஞ்சம் போனேன் ப்ரோ. நீங்க கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எந்த வழியில போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதே பேர் வந்த வழியில வந்துருவாங்க. கோஆர்டினேட்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க ப்ரோ. நான் 48 - 45 9ல இருக்கு ப்ரோ. இது நான் 48 - 45 9. ப்ரோ போலாம். இப்போ நான் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். எங்கெந்தோ வராயா அவன். 48 ஸ்பான் ஆகிற இடத்துல வால் போட்டு அடிச்சுனாலே 9. ப்ரோ இங்கே ப்ரோ கரெக்டாக இங்கே நோட்டு ப்ரோ. லைட் இருக்கு ஏதாவது? லைட்டா நான் ஒரு சைடு நோண்டுறேன், நீங்கள் ஒரு சைடு நோண்டுங்க. லைட் சரி வாங்க நோண்டுங்க. நோண்டு ப்ரோ நோண்டு ப்ரோ. ப்ரோ நான் வாடகை மாட்ட வச்சுட்டு நினைக்கிறேன். அவன் ஒரே இடத்துல தான் நடிச்சு வாடனை மாட்டியாச்சு காய்ஸ். வாடனை மாட்டி விட்டாச்சு. வெளியாக முடியாது, நான் அடிச்சிடுவேன். வாடன் குடுத்தது எடுத்துட்டு போயிட்டான் ப்ரோ. வாடன் குடுத்துறா. நான் கஷ்டப்பட்டு அடிச்சேன்டா. வாடன் செத்துட்டான்டா. நான் குடுத்துறா. இப்ப நீ அதை எடுத்துடா. அவன் குடுத்தது எதுவும் எடுத்துடா. நீ குடுத்துறா ப்ரோ. நான் அடிச்சிட்டேன் ப்ரோ. அதுக்குள்ள நான் போயிட்டு ப்ரோ